அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குடும்ப தலைவி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி 2025 நான் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போனேங்க. எப்படி போனேன், என்ன பிளான் பண்ணேன் அப்படின்றது வீடியோவோட இடையில நான் சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடு பாடி சரவணா ஸ்டோர் சென்னை. இது பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு. ஸோ நாங்க மார்னிங் 11:00 வீட்ல இருந்து கிளம்புனோம். சரவணா ஸ்டோர்ல போயிட்டு சின்னதா பாப்பாக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு கரெக்டா ஒரு 12:15க்கு அங்க வந்து நின்னோம். நிக்கும்போதே கரெக்டா பஸ் இருந்தது. திருவண்ணாமலை பஸ்ஸான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. ஏறிட்டோம். ஏறினதும் பஸ்ஸில் பார்த்தா எல்லா சீட்டும் காலியா இருந்தது. ஒரு 2, 3 பேர் தான் இருந்தாங்க. பார்த்ததுமே என்னடா இவ்வளோ காலியா இருக்கே, ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு நான் பயந்தேன். பட் ரொம்ப காலியா இருந்தது. மாதவரத்துல இருந்து பஸ் வந்தது. பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏறின பிறகு ரெட்டேரி வந்தது. ரெட்டேரி வரும்போது தான் கொஞ்சம் ஜனங்கள்லாம் ஏறினாங்க. ஏறி உக்காந்துட்டோம். சூப்பராக பஸ்ஸு அழகா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. இருந்த சீட்டில் 40 சீட்டில் மாத்திரம்தான் ஆளுங்க உட்காந்துருந்தாங்க. யாருமே நின்றுட்டு கஷ்டப்பட்டு வர மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ரொம்ப அழகாக போயிட்டோம். நிறைய ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலத்துக்காக. ஸோ யாராவது அந்த மாதிரி போகணுன்னு பிளான் பண்ணீங்கன்னா பயப்படாத, கவலை இல்லாத போங்க. நிறைய ஸ்பெஷல் பஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி போய்க்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க 12:15 கரெக்டா பஸ் ஏறினோம். ஃபர்ஸ்ட் பெரிய பாயிண்ட்ன்னு பாத்தீங்கன்னா வண்டலூர் கிட்ட நாங்க வந்துட்டோம். வண்டலூர் தாண்டி அதுக்கப்புறம் கீழம்பாக்கம் வந்தோம். கீழம்பாக்கத்துல கூட நிறைய ஜனங்க ஏறுவாங்கன்னு பார்த்தோம். பார்த்தா யாருமே ஏறல. ரொம்ப ஃப்ரீயாவே இருந்தது. எங்கேயுமே பஸ் சாப்பிடறதுக்கு கூட நிறுத்தல. யாருமே எல்லாமே நிறைய பேர் லேடிஸா தான் இருந்தாங்க. ஒரு 4, 5 பேர் தான் ஜென்ஸ் இருந்தாங்க. அதனால சல்லுன்னு பஸ் போயிடுச்சு. அப்பதான் நான் கண்டக்டர்கிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சின்ன பையன் தான் இருந்தாரு. கரெக்டா 12:15 இப்ப 4:15 5 மணிக்கு விட்டுருவேன் அப்படின்னா, என்னப்பா இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தா, இன்னைக்காவது பரவாயில்லக்கா, நீங்க 4 மணி நேரத்துல போயிடுவீங்க. நேத்தெல்லாம் வந்திருந்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிருந்தது. அவ்வளோ ரஷ் இருந்தது. பஸ் வந்து இன்ச்சா தான் நகர்ந்தது அப்படி சொல்லி சொன்னாப்ல. நான் அப்ப கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன்னா, எனக்கு இனி 1 ஹவர் 42 மினிட்ஸ் இருந்தது. சரி, ஓகே, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பஸ் நல்லா தான் போகுது, சீக்கிரமா போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு மேப்பை பார்த்துட்டு கண்டக்டர்கிட்ட பேசிட்டு அழகா நாங்க உட்காந்து போயிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா நாங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலங்க. வண்டியும் எங்கேயுமே நிறுத்தல. எங்களுக்கும் பசிக்கவும் இல்ல. ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு எதுவுமே கூட சாப்பிடலங்க. பஸ்ல பொறுமையா வாமிட் எதுனா வருமோன்னு நினைச்சேன். அந்த வாமிட்டிங் சென்சேஷன் கூட கிடையாது. ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு வந்துட்டேன் நானு. நான் எப்படி பிளான் பண்ணேன், திடீர்னு எப்படி போனேன்ற ஸ்டோரிய நான் இப்ப சொல்றேன். இது பாத்தீங்கன்னா கரெக்டா மேல்மருவத்தூர் வந்துட்டோம். இந்த இடம் பார்த்ததும் எங்க அம்மாவும் என் கணவரோட பாட்டியும் பயங்கர தீவிர பக்தைங்க இந்த மேல்மருவத்தூர் கோயில்ல. ஸோ ஐயோ அவங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா திடீர்னு பிளான் பண்ணதுனால நானும் பாப்பாவும் மாத்திரம் போயிட்டோம். ஸோ இந்த இடம் கிராஸ் பண்ணும்போது அவங்க ஞாபகம் வந்தது. இப்ப என்னோட ஸ்டோரிக்கு வரேன். எங்க பாப்பாக்கு 15 வயசு ஆகுது. அவங்க 2 வயசு இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் கார்ல என் கணவர், நானு, பாப்பா 2 வயசு குழந்தையா இருக்கும்போது நான் போனேங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் திருவண்ணாமலை போனேன். நான் தான் வீடியோ எடுக்கிறேன்னு என்ன சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு செல்ஃபிலயாவது காட்டணும். நீங்க தான் போனீங்களா? இல்ல வேற யாருன்னா போனத எடுத்து போட்டுட்டீங்களான்னு கமெண்ட்ல பயங்கரமா கேள்வி கேட்பீங்க. நான் தாங்க போனேன். இது நான் தாங்க. அப்படின்றதுக்காக தான் சின்னதா ஒரே ஒரு செகண்ட் என்னை காமிச்சுக்கிட்டேன். ஸோ அகைன் என்னோட கதைக்கு வருவோம். இது தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா, செஞ்சு வந்துட்டோங்க. செஞ்சு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் பச்சை பசேல்னு நல்லா இருந்தது. செஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு நம்ம போற வேல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு ராஜாக்கோட்டை, ரைட் சைடு ராணிக்கோட்டைன்னு என் கணவர் சொல்லுவாரு. அது மேல போக முடியுமா என்னன்னு எனக்கு தெரியலங்க. பட் போக வாய்ப்பு கிடைச்சதுன்னா, போக முடிஞ்சதுன்னா மேல போய் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா பஸ்ல போம்போதே பார்க்கும்போது நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா அ எத்தன 1000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அழகா பிளான் பண்ணி அங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஸோ பாப்பாவோட 2 வயசு இருக்கும்போது நாங்க திருவண்ணாமலைக்கு கார்ல போனோம்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்ப என் கணவர் என்ன பண்ணாரு, நான் கார் டிரைவ் பண்ணிட்டு மறுபடியும் என்னால நடந்து வந்துட்டு, மறுபடியும் வண்டி ஓட்ட முடியாது, நான் வரலன்னு திடீர்னு என்ன கால வாரி விட்டுட்டாரு. ஐய்யய்யோ! என்னடா இது பிளான் பண்ணி வந்தோமேன்னு சொல்லிட்டு, சரி பரவால்ல கடவுள் மேல பாரத்த போட்டு குழந்தைய தூக்கிட்டு போவோன்னு, பாப்பாவ கையில தூக்கிட்டு கொஞ்ச தூரம் நடக்க வச்சுட்டு,
அப்படியே நான் கிரிவலம் முடிச்சுட்டு வந்தேன். அது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் கையெல்லாம் வீங்குச்சு. பாப்பாவ தூக்குனதுனால காலெல்லாம் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. முதல் முறை அவ்வளோ தூரம் நடக்கிறதுனாலயோ என்னவோ! முதல் முறை என் கணவர் வராத நான் போயிட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அப்ப பாட்டி வீட்ல பாப்பா விட்டுட்டு, சாட்டர்டே, சண்டே லீவு. நம்ம சாட்டர்டே கிரிவலம் போயிட்டு, சண்டே வேணா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஒரு நாள் திடீர்னு பிளான் பண்ணி பஸ்ஸுல போனோம். அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி தான். நான் தெரியாம கிளம்பிட்டேன். நல்ல ரஷ்ஷு. இருந்தாலும் தெரியாம போனது கூட நல்ல ஒரு சித்ரா பௌர்ணமியில நானும் என் கணவரும் நடைப்பயணம் முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, 3 போணும்னு இத்தன வருஷமா நான் நெனச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட அ ஒரு சில ஃபேமிலி பிரச்சனைகளுக்காக நான் வேண்டியிருந்தேன். அ எப்படியாவது நான் மாசத்துல ஒரு வாட்டியாவது நான் கிரிவலம் வரணுன்ட்டு. பட் எனக்கு அந்த வாய்ப்ப கடவுள் குடுக்கவே இல்லங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியா நாங்க செஞ்சு தாண்டி, இந்த ஸ்டோரியிலேயே அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். திருவண்ணாமலை உங்களுக்கு மெயின் பிரிட்ஜ் ஏறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்க தான் ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டிருந்தாங்க. இங்கருந்து இறங்கி பிரிட்ஜ் ஏறி இறங்குனதும் ராஜகோபுரம் வரையும் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ போகுது. நாங்க அது வரையும் ஷேர் ஆட்டோல போயிட்டு கரெக்ட்டா ராஜகோபுரத்துக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்ல ஷேர் ஆட்டோ நின்னுச்சு. சரியான கூட்டங்க. இதுவே கூட்டம்னா பார்த்தா அதுக்கு முன்னாள் பயங்கர ரஷ் இருந்தது. நாங்க எங்கேயுமே பேகு, செப்பல்லாம் எங்கேயும் போடல. ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் நடக்கிறேன். ஏதாவது திடீர்னு உடம்பு கிடம்பு முடியலன்னா, ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு, மார்னிங் கிளம்பலான்னு சொல்லி பிளான்ல நான் பேக்லயே செப்பல், ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாத்தையும் வச்சு பேக்கே மாட்டிக்கிட்டு போயிட்டோம். ராஜகோபுரம் கிட்ட போயிட்டு பார்த்தோன்னா, சரியான ரஷ்ஷுங்க. பாருங்க இவ்ளோ ரஷ்ஷு. ஆ இதுவே ரஷ்ன்னு சொன்னா, நேத்து எவ்ளோ ரஷ் இருக்கும். நடக்க கூட இடம் இல்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ராஜகோபுரத்த பார்த்துட்டு, நாங்க அங்கருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 5:15 கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆ கோபுரத்த பார்த்துட்டு நாங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டைம்ல அகைன் நான் அந்த என்னோட கதைய ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கன்டின்யூ பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திடீர்னு பாப்பாட்ட போலாமா அப்படின்னு சொல்லி சண்டே கேட்டேன். 2 நாள் இந்த 2025 சித்ரா பௌர்ணமி வந்தது. 2 நாள் வந்ததுனால, சண்டே வந்து நெறைய கூட்டம். ஃபுல் 100% கூட்டம் சண்டேவே வந்துட்டுருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் வியூ. நம்ம அந்த மலைய சுத்தி வர பாயிண்ட் வியூ போட்டிருந்தது. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் மார்க் மாரி போட்டிருப்பாங்க. நாங்க ஒரு இடத்துலயும் நின்னு எங்க இருக்கோம்ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வந்தோம். எந்த இடத்துலயுமே நான் எந்த கோவிலுமே உள்ள போலங்க. திருவண்ணாமலை கோவில் உள்ளயும் போல, சுத்தி வர அந்த லிங்கம் கிட்டயும் நான் போலங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம். சரி கிரிவல பாதைய இந்த வாட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவோம்ன்னு சொல்லிட்டு, கூட்டம் இல்லாத எப்ப போறோமோ, அப்ப போய் எல்லா சாமியும் பார்த்துட்டு வந்துடலாம்ன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டோம். கிரிவல பாதைய நடந்துகிட்டே வந்தோம். ஆ பாப்பா கிட்ட திடீர்னு போலாமான்னு கேட்கும்போது, போலாம் அப்படின்னா. சரி சண்டே வேண்டாம். கொஞ்சம் கூட்டமா இருக்கும். நாளைக்கு போலான்னு சொல்லிட்டு கரெக்ட்டா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்க கிளம்பி வந்துட்டோம். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாள் நான் பிளான் பண்ணி, டக்குன்னு பாப்பாட்ட கேட்டேன் போலாமான்னு சொன்னா, போலான்னு சொன்னதும் எனக்கு பயம்லாம் இல்லங்க. தனியா போணுமேன்ற பயம்லாம் இல்ல. இருந்தாலும் அது என்னவோ தெரியல. அவரு கூப்பிட்டா தான் நம்மளுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, கரெக்ட்டா பாப்பாட்ட கேட்கவும், அவங்க போலான்னு சொல்லவும், நான் கரெக்ட்டா சித்ரா பௌர்ணமிக்கு கிளம்பவும் எனக்கு எனக்கு சொல்லும்போதே உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. இதான் நிஜம். நீங்க என்ன வேணாலும் கதை சொல்றீங்க அப்படின்னு என்ன வேணாலும் நீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதாங்க நிஜம். கடவுள நம்புறவங்களுக்கு, அ நான் அந்த சொல்ற ஒரு உணர்ச்சி வந்து புரியும்னு நெனைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 6:00 மாலை நேரம். அந்த சூரியன் மறையிற நேரம். கேமரா கையில வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இந்த வியூவெல்லாம் எடுத்து சரியா வீடியோ எடுத்து போடுவாங்க. நான் ஜஸ்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வீடியோஸ் எடுத்தேன். நெறைய வீடியோஸ் நான் எடுக்க முடியல. ஏன்னா பேக் வேற மாட்டிட்டு இருந்தோம். கூட்டம் வேற எங்கேயுமே நின்னு எதையும் எடுக்க முடியல. ஜஸ்ட் ஞாபகார்த்தத்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் எடுப்போம்னு நான் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா,
கூட்டம் நடந்து போயிட்டுருக்கு. ஓரளவு நடக்கிற அளவுக்கு இடம் இருந்ததுனால பரவாயில்லங்க. நாங்க கொஞ்சம் இருட்டு ஆகும்போது தான் பாப்பாட்ட ஏதாவது சாப்பிடுன்னா வேணவே வேணாம்னாங்க. நாங்க நிஜமா எதுவுமே சாப்பிடலங்க. ஒரே ஒரு கரும்பு ஜூஸ் மாத்திரம் குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டோம். இது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஜூஸ் குடிக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஆறுகால் கோமாதான்னு சொல்லிட்டு வித்தியாசமா, அதிசயமா இருந்தாங்க. இவங்களையுமே எல்லாரும் தொட்டு கும்பிட்டுட்டு பார்த்துட்டு போயிருந்தாங்க. இவங்களையும் ஒரு எட்டு பார்த்துட்டு, நல்லபடியா இந்த பயணத்த நாங்க முடிக்கணும்னு நெனச்சுட்டு வேண்டிட்டு, நான் இங்கேருந்து கெளம்பிட்டேன். நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இது. ஈவினிங் நேரம். ரொம்ப அழகா இருந்தது. ஆ இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, நாங்க அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். பாப்பாவும் எதுவுமே சாப்பிடல. வேணாம் வேணாம்னாங்க. அன்னதானம் குடுக்கறதையாவது வாங்கி சாப்பிடலான்னா, அவங்க அதையுமே வேண்டான்னுட்டாங்க. கொஞ்சம் இருட்டுற நேரம் வரும்பொழுது தான், நானும் பாப்பாவும் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆயி டயர்டா ஆயிட்டோம். அதாவது கால் வலி இல்ல. ஆனா ஒரு மாதிரி புதுசா நடந்தது. ஒரு மாரி டயர்டா ஆயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு, லெஃப்ட் சைடு 2 சைடுமே நான் 2 பயணம் போகும்போதும் அதாவது ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துல 2 வாட்டி தான் நான் போனேன். அந்த பயணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கடைங்கள்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாவே இருந்தது. அந்த இயற்கை சூழல 2 சைடுமே ஓரளவு பார்க்குற மாரி இருந்தது. இந்த பயணம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கடைங்களா வந்துச்சு. அ ஏ ஏன் அந்த அளவுக்கு வந்ததுன்னு என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஃபுல்லா கடைங்களா இருந்ததுங்க. அ அ அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். எல்லாரும் அவங்கவங்க வருமானத்துக்காக சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்காங்க. எனிவே அவங்கவங்க தேவைகளுக்காக அவங்கவங்க ஒரு வேலைய பார்க்குறாங்க. அ அதுவரையும் சந்தோஷம் தாங்க. உழைச்சு முன்னேறுறாங்களா, அதுவரையும் சந்தோஷம் தாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போனோம். நல்லா இருட்டாயிடுச்சு. ஒரு 8 மணி போல தான் நாங்க ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 10 நிமிஷம், 10 நிமிஷம்னு உட்காந்துட்டு எழுந்து போனோம். அதுவரைக்கும் நாங்க ஃப்ரீயாவே நடந்து வந்துட்டே இருந்தோம். இருட்டாகுற சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி போல நாங்க ஒரு 10 கிலோமீட்டர் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 5:15க்கு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் முடிச்சுட்டோம். அப்படியே பொறுமையா போலாம். இதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போயிடலாமாம்மா அப்படின்னு பாப்பாட்ட கேட்டா, "அம்மா 10 கிலோமீட்டரே அசால்ட்டா வந்துட்டோம். வாங்கம்மா போலாம். ஒண்ணும் ஆகாதும்மா" அப்படின்னு சொன்னா. அப்படியே நாங்க போயிட்டே இருந்தோம். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பயந்தேன். ஐய்யய்யோ! கால் வலி, முட்டி வலின்னு ஏதாவது இடையில ஆயிடுச்சுன்னா, குழந்தைக்கு கஷ்டமாயிடுமேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நான் வந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இடத்துல கூட நிஜமாங்க சத்தியமா அந்த அண்ணாமலையார் மேல சத்தியமா சொல்றேன். ஒரு இடத்துல கூட எனக்கு முட்டி வலியே வரலங்க. அதுதான் உண்மையாலே கடவுளுடைய ஆசீர்வாதமா என்னன்னு தெரியல. நிஜமாலே எனக்கு முட்டி வலி வரவே இல்ல. கொஞ்சம் காலெல்லாம் மாத்திரம் முட்டிக்கு பின்னாடி இருக்க அந்த கண்ட சதை, தொடெல்லாம் மாத்திரம் லைட்டா அ டைட்டா ஆன மாரி இருந்தது. அது கூட நடக்கிறப்ப இல்ல. பஸ் ஏறி உட்காந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போய் மறுநாள் தான் எனக்கு அந்த பெயின் தெரிஞ்சது. மத்தபடி எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாம தாங்க நாங்க போனோம். வெற்றிகரமா எங்களுடைய கிரிவல பாதைய கரெக்ட்டா நைட்டு 10:15க்கு நாங்க முடிச்சுட்டோம். கிட்ட வரும்போது தான் பார்த்தீங்கன்னா, ஐயோ! இவ்ளோ கூட்டம் இருக்கே! இவ்ளோ கூட்டத்த நம்ம எப்படி முடிப்போம்? அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது நாங்க பயந்தோம். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, அந்த பௌர்ணமி நிலவு, மலைகளுக்கு நடுவுல என்னமான ஒரு அழகு தெரியுங்களாங்க. கவிதை எழுதுறவங்களா இருந்தா அத வர்ணிச்சு, வர்ணிச்சு கவிதை எழுதியிருப்பாங்கங்க. நான் பாப்பாட்ட சொல்லிட்டு, என்ன ஒரே ஒரு ஃபோட்டோ எடுன்னு சொன்னேன். நான் போம்போது மாத்திரம் இந்த வீடியோ மாத்திரம் எடுத்துக்கிட்டேன் நிலாவ பார்த்து. நான் தாங்க நடந்து வரேன். இது நான் தாங்க. என் பின்னாடி ஜனம்லாம் நடந்து வராங்க பாருங்க. இது திருவண்ணாமலை தாங்க. ஸோ என்ன ப்ரூஃப்க்காக காட்டணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செல்ஃபி வியூ மாத்திரம் எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் பாப்பாவ சொல்லி ஒரு இடத்துல நிக்க வச்சு, நிலாவோடு சேர்த்து என்ன ஒரு சின்ன வீடியோ எடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் பாப்பா என்ன மாத்திரம் எடுத்தாங்க. அவங்கள ஒரு இடத்துல கூட என்ன காட்டாதீங்க, என்ன பத்தி சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆம். இ இருந்தாலும் என்னால அவள பத்தி சொல்லாம இருக்க முடியல. கண்டிப்பா அவங்க வரேன்னு சொன்னதுனால தான் நான் 100% நான் வந்தேன். அவங்க வரலன்னா நான் கண்டிப்பா வந்திருக்கவே மாட்டேன். ஸோ நிலாவ பார்த்தாச்சு. எங்க இருக்கோன்னு ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அங்க முடிச்சுட்டு நாங்க அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டோம். அ நடந்து போயிட்டே இருந்தோம். ஒரு வழியா கிட்ட வந்துட்டோம். கிரிவல பாதையும் முடிச்சுட்டோம். அ இது சாரி இது இடையில ஒரு அர்த்தநாதி நார் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் ஒண்ணு பார்த்தோம். இதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு இருட்டுல சரியா கண்ணு தெரியலங்க.
பாத்தீங்கன்னா, நான் 2 சிவன், பார்வதி இருக்கிற மாரி தான் எனக்கு கண்ணு தெரிஞ்சது. அப்புறம் கிட்ட போயிட்டு எங்க பாப்பா சொன்னாங்க, "அம்மா லிங்கத்துல சிவனும், பார்வதியும் இருக்கு. நல்லா உத்து பாருங்கன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது தெரிஞ்சதே." செம்மையா இருந்ததுங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் ஃப்ரீயா ஒரு வாட்டி பாத்துட்டு வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த சாமி படம் போட்ட ஸ்க்ரீன் எல்லாம் இருந்தது. அத பார்க்கும்போது தான் காஞ்சனால ராகவா அண்ணன் வந்து சாமி படம் போட்ட அ கர்டன்ஸா போத்திக்கிட்டு இருப்பாரு. நான் அந்த படத்துக்காக தான் இருக்குன்னு நெனச்சேன். பார்த்தா நிஜமாலே இந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் இருக்கு. இது பூஜை அறை தனியா இருக்கவங்க வந்து இந்த மாரி வாங்கி வச்சுக்கிட்டா போட்டுக்கிட்டா அழகா இருக்கும். ஸோ, அ ஒரு வழியா அப்படி இப்படி நடந்து வந்துட்டோங்க. இதுக்கு இடையில வீடியோல அங்கங்க முன்ன பின்ன இருக்கும். நீங்க வீடியோ மாத்திரம் பார்த்துக்கிட்டே நான் பேசுறத மாத்திரம் கேட்டுக்கோங்க. வெற்றிகரமா 10:15க்கு நடைப்பயணத்த கிட்ட வந்துட்டோம் கோபுரத்த பார்க்கறதுக்கு. கோபுர தரிசனம் சூப்பரா முடிஞ்சுச்சு. இவ்வளோ கூட்டத்த பார்த்ததும், ஐயய்யோ! எப்படிடா வீட்டுக்கு ரிட்டர்ன் பஸ் ஏற போறோம்ன்னு பயந்துகிட்டே வந்தோம். அதுவுமே ரொம்ப அழகா எங்களுக்கு கிடைச்சது. பாருங்க கோல்டன் கலர்ல கோபுர தரிசனத்த பார்த்தோம். ஆ எல்லாரும் வேண்டுறதையும் நல்லபடியா கடவுள் நடத்தி குடுக்கணும் அப்படின்னு தாங்க நிஜமா நான் நெனச்சேன். அ அவங்கவங்களுடைய தேவைகளுக்கு அவங்கவங்க வேண்டுறது நல்லது, கெட்டதுன்றது கடவுளுக்கு தெரியும். அவரு எல்லாரோட தேவைகளையும் நல்லபடியா நிறைவேத்தி குடுக்கணும்னு நெனச்சுட்டு, என்னுடைய வேண்டுதலையும் நீங்க நல்லபடியா நிறைவேத்தி குடுங்கன்னு வேண்டிக்கிட்டு, அங்கருந்து நாங்க கெளம்பிட்டோம். ஆ சூப்பரா பஸ் ஏறிட்டோம். பஸ்ல ஏறுனதும் எல்லாரும் செம்ம டயர்டுங்க. படுத்து கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஏறி உட்காந்த அப்புறம் தான் எனக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆயிட்டு எனக்கு தூக்கம் வரல. உட்கார முடியல. பஸ் ஏறுனதோட ஃபர்ஸ்ட் சீட்லயே நானும் பாப்பாவும் உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா நாங்க இறங்கும்போது பாடி லூகாஸ் கிட்ட இறங்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீட்லயே உட்காந்துட்டோம். நல்லபடியா இந்த திருவண்ணாமலை கிரிவல பயணம் முடிஞ்சுதுங்க. அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பா போயிட்டு வரணும்னு கடவுள வேண்டியிருக்கேன். அவரு எப்ப கூப்பிடுறாருன்னு பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் இல்லனாலும் என்னுடைய அனுபவத்த நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். எல்லா புகழும் இறைவனுக்கே! அன்பே சிவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. திட்டணும்னாலும் சரி, பாராட்டணும்னாலும் சரி, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.